ஓம் வசி ஓம் வாழைத்தாயின் ஆசியும் சித்தர்களின் அருளாலும் ஆதிசிவத்தின் காப்பும் இறையருள் குருவருள் துணையோட கோரக்க மகரிஷியோட போகரோட அகஸ்தியர் முருகபெருமான் நம்மளுடைய மகாவதார் பாபாஜி இவர்கள் ஒளி உடல் பெற்று இன்னும் மரணமில்லா பெருவாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிற சுட்சும உலகத்தோட தொடர்புடைய 18 ஆன்மாக்களையும் ஓரிடத்தில் சேர்த்து அதற்கான வசிதீட்சையும் கிரியாயோகமும் வழங்கப்பெற்றது. மகா அவதார் பாபாஜி கூறும் உடல், ஸ்தூல உடல், சூட்சும உடல், காரண உடல், மகா காரண உடல். இந்த சூட்சும உடலையும் காரண உடலையும் இணைக்க இந்த ஸ்தூல உடல் மிகவும் முக்கிய காரணம் வகிக்கிறது. இந்த உடல் பார்க்கக்கூடிய உடல் இல்லாமல் நாம் எந்த செயலும் செய்ய முடியாது. எனவே கிரியா யோகத்தையும் தியானத்தையும் நாம் மேற்கொண்டு வந்தால் மட்டுமே ஒளி உடலுக்கான பாதையில் நாம் பயணம் செல்ல முடியும் என்பதை உணர்த்தும் ஒரு மாபெரும் பயிற்சியாக தான் கிரியா நமக்கு வழங்கப்படுகிறது. இந்த பிறவியில் நாம் எடுத்து வந்து இந்த மனித தேகத்தில் கற்றுக்கொள்கின்ற கலைகள் அனைத்துமே உடலுக்குள் இருக்கின்ற உயிரானது உடலை விட்டு வெளியில் செல்வதற்கு ஆன்மா தன் பயணத்தை முடித்துவிட்டு ஒரு இயக்கமாகவே இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையை உணர்ந்த ஜீவசமாதியில் இருக்கும் சித்த புருஷர்களும் சூட்சும உலகத்தில் இருக்கும் மகா அவதார் பாபாஜி, வள்ளல் பெருமார் போன்ற மகான்களும் அவர்களுடைய சூட்சும சரீர தொடர்பையும் நமக்கு இந்த கிரியா மூலம் வழங்கியதை முழு உணர்வோடு நாம் பெற்று இந்த வாழ்வை நடத்த வேண்டும். மகா அவதார் பாபாஜியின் அருளும் ஆசியும் நாம் என்றும் பெற்று வாழ்வதற்கு இந்த கிரியா தியானத்தின் மூலம் உடலால் நான் இயக்கப்படவில்லை, உடலுக்குள் இருக்கும் உயிராலும் நான் இயக்கப்படவில்லை, உயிரையும் உடலையும் ஒரு மையத்தில் வைத்து இயக்கும் பரிசுத்த ஒளிமிக்க ஆன்மாவால் தான் நான் இயக்கப்படுகிறேன் என்பதை உணர்ந்து இந்த கிரியா யோகத்தின் மேன்மையை உலகம் முழுவதும் கொண்டு சென்று உலக மக்கள் அனைத்தும் உடல் நலம், நீலாயுள், உடலில் உள்ள அணுக்களுள்ள மாற்றம் பெற்று ஒளி உடலாக வாழ இறையருள் குருவருள் துணை புரியட்டும். ஓம் வசி ஓம்.